ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மாணவர்களுக்குமே வந்து இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்து நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான். பட் இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இந்த அப்டேட் ப்ராசஸிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அப்புறமா இன்னுமே வந்து யாராவது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸிங் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து இன்ஸ்டியூட் மூலமாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன அப்படின்னா வந்து இப்போது வந்திருக்கக்கூடிய அப்டேட்டில் வந்து இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க பண்ணலங்கிற அப்டேட்டை வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட் லாகின்ல வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சுட்டு பேஸாக யார் யார் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணலையோ ஸோ அவங்க எல்லாத்தையுமே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள். ஆன் ஆர் பிஃபோர் 12th ஜனவரி 12th இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த விஷயமா என்ன அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் மாற்றி கொடுத்தவங்க, அதே சமயத்தில் வந்து இந்த இமெயில் ஐடி வந்து எனக்கு மாற்றணும் அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து உங்களோட இன்ஸ்டியூட்டை வந்து இப்போது நீங்கள் வந்து கேளுங்க. ஸோ உங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்து கால் பண்ணி வந்து இந்த மாதிரி நான் இமெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பரையோ வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து அவங்களோட இன்ஸ்டியூட் லாகின் மூலமாக வந்து உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பரில் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய காலேஜுக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு அப்புறமா தான் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜனவரி 11th வந்து உங்களுக்கான அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் கேஸ் கூட இருக்குது. ஸோ அதில் எல்லாத்துல இருக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்து அஃபிஷியல் அப்டேட்டாக இருந்தால் மட்டும் அஃபிஷியல் அப்டேட்ஸை நம்ம உடனுக்குடன் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து உடனுக்குடன் தெளிவான விளக்கத்துடன் வந்து சேரும்.